அஷ்டமி திதியில் சுபகாரியங்களை தவிர்ப்பது இருக்கு. அது நம்ம சுபகாரியங்கள் தான் தவிர்க்கிறோம். ஆனால் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். அஷ்டமி திதியில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 23ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி வளர்பிறை நவமி. முடியும் நேரம் இன்று காலை 9:13க்கு. அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 4:12க்கு. அதன் பிறகு அனுஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:48 மதியம் 1:20 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:25 7:28 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:52 4:24 வரை. யமகண்ட நேரம் காலை 7:12 8:44 வரை. கூலிகன் காலை 10:16 11:48 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தம் இரவு 9:31க்கு முடிவடைந்து, அதே வேளையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பயம், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு எதிர்ப்பு, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு சுபம், கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சிக ராசிக்கு இன்பம், தனுசு ராசிக்கு பாராட்டு, மகர ராசிக்கு ஏமாற்றம், கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு நன்மை. தொடர்ந்து நம்ம இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். குரு ஓரை காலை 7:12 8:13 வரை. சுக்கிர ஓரை காலை 10:16 11:17 வரை. புதன் ஓரை காலை 11:17 12:18 வரை. சந்திர ஓரை மதியம் 12:18 மதியம் 1:20 வரை. குரு ஓரை மதியம் 2:01 3:22 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:25 6:26 வரை. புதன் ஓரை மாலை 6:26 7:28 வரை. அஷ்டமி திதி என்றாலே எல்லாரும் வளர்பிறை அஷ்டமி வரும், தேய்பிறை அஷ்டமி வரும் இல்லையா? அந்த திதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லா திதிகளிலுமே விசேஷமான விஷயங்கள் அடங்கி உள்ளது. அப்போ இந்தென்ன திதியில் இந்த காரியங்கள் செய்யலாம், இந்த காரியங்கள் செய்யக்கூடாது என்று நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலே நம்ம பஞ்சாங்கத்திலும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அஷ்டமி திதி என்பது நம்ம சுபகாரியங்களை தவிர்த்து விட்டு என்ன மாதிரி காரியங்களை நாம் செய்யலாம் என்றால், நமக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்பு உணர்ச்சி, தவறான பழக்க வழக்கங்கள், இல்லை ஏதாவது ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத சில குணங்கள் இருந்தால் அந்த அஷ்டமி திதியில் விரதம் இருந்து அதை மனசிலிருந்து எடுக்கிறதுக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்களை அழிப்பதற்குமே இந்த அஷ்டமி திதியை நம்ம பாவித்து கொள்ளலாம். நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு தவறான விஷயத்திலிருந்து நீங்கள் திருந்தி வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், இந்த அஷ்டமி திதியிலே நீங்கள் விரதம் இருந்து ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால், இந்த திதி தேவதா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க. இந்த அஷ்டமி திதியில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது நம்ம சுபகாரியங்கள் தான் தவிர்க்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அரக்க குணத்தை அழிப்பதற்கும், தீய பழக்க வழக்கங்களை அழிப்பதற்கும் இந்த அஷ்டமி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த அஷ்டமி திதியை நாம் அதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா நாட்களிலுமே ஏதாவது ஒரு மிக சிறந்த விஷயம் அடங்கியிருக்கும். அவை என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டு வந்தோம் என்றாலே நாம் ஒரு சிறந்த மனிதர்களாக இந்த உலகிலே வாழ முடியும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவும் நீங்கள் எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்திருக்காது அல்லவா? ஸோ என்னுடைய சேனலை பார்க்குறவங்க, என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ நீங்கள் என்னுடன் எப்போவுமே இணைந்திருக்கணும். உங்கள் ஆதரவும் எனக்கு எப்பவும் இருக்கணும். அப்போ நிறைய விஷயங்களை நான் திரும்பவும் நிறைய படித்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு நிறைய சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நானும் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வேன். நன்றி, வணக்கம்.